நாயகத்துடைய நாளைனி ஷரீஃபுக்கு ஹுர்மத்து கேடு செய்தான் அவன் என்ன ஆயிடுவான்? காஃபிர் ஆயிடுவான். நாளைனி ஷரீஃப் மாஷா அல்லாஹ், நாளைனி ஷரீஃபுக்கு ஹுர்மத்து கேடு செஞ்சவன் காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய நாளைனி ஷரீஃபுக்கு ஒரு ஹுர்மத்து கேடு செய்து ரசூலுல்லாஹ்க்கு ஒரு வேதனை ஏற்படுத்தும் அல்லவா? நாயகத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் அல்லவா? அது ரசூலுல்லாஹ்வுக்கு டிஸ்டர்ப் கொடுக்கறவன் யாரு? காஃபிரா போயிடுவான். காஃபிரா போயிடுவான். அப்படின்னு சொன்னா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபுதுல் கரீமான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹோலி ஹார்ட்டான சையதுனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கத்ல் செஞ்சவன் எந்த அளவுக்கு சித்தத்தான காஃபிரா போவான்? புரியுதா? நாளைனி ஷரீஃபுக்கு ஹுர்மத்து கேடு செஞ்சவன் காஃபிர்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய கல்ப அத்ஹாருல் அலீமான ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மாஷா அல்லாஹ் என்ன கத்ல் செஞ்ச காத்திரிகள் எந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் எத்தனை மடங்கு குஃப்ர்ல போவான்? எவ்வளவு சித்தத்தான காஃபிரா போவான்? விளங்குதா? புரிஞ்சா? அப்ப மாஷா அல்லாஹ் என்ன சுன்னத்து ஜமாஅத்துடைய போர்வையை போத்திக் கொண்டு எப்படி காதியானிகள் அவன முஸ்லீம் சொல்றானோ அது மாதிரி என்ன இந்த காலத்துல அஹ்லு சுன்னத் ஜமாஅத்துடைய அகீதா படி காஃபிராகி விட்ட காஃபிரின்கள் என்ன தன்னை அஹ்லு சுன்னத் ஜமாஅத்துடைய ஆலிம்கள் சொல்லி போர்வை போத்திக்கிட்டு மாஷா அல்லாஹ் என்ன இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்துடைய ஆதாக்களை மது செய்யக்கூடிய ஒரு அநியாயத்தை பார்க்க முடியும். சொல்றது புரியுதா? இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்துடைய அதுவான இமாம் ஹுசைனை என்ன கத்ல் செய்ய ஆர்டர் கொடுத்த யஸீத் லஅனத்துல்லாஹி அலைஹி என்ன அமீருல் மூமினீன் சொல்லக்கூடிய அளவுல யமீனை என்ன யஸீதை என்ன பண்ண தூக்கி பிடிச்சி அவருடைய ஆட்சி காலத்துல அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னு சொல்லினா யஸீதை மதுஹ் செய்யக்கூடிய மிகப்பெரிய வாலிம் தன்னை அஹ்லு சுன்னத் ஜமாஅத்துடைய ஆலிம்னு சொல்லக்கூடிய அநியாயத்தை பார்க்க முடியும். இது எவ்வளவு பெரிய துல்ம், எவ்வளவு பெரிய துல்ம் மாஷா அல்லாஹ். நம்ம எல்லா விஷயத்துக்கும் ராசி இமாம் எடுக்கிறோம், சுயூத்தி இமாம் எடுக்கிறோம். அந்த ராசி இமாமுடைய அகீதா என்ன? சுயூத்தி இமாமுடைய கொள்கை என்ன? இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி தாரிகுல் குலஃபாயில என்ன இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்துடைய ஆதாக்களை எல்லாம் லானத்து செஞ்சு லானத்துல்லாஹ் அலைஹி எழுதுறாப்ல இமாம் சுயூத்தி மாஷா அல்லாஹ். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி தாரிகுல் குலஃபாய் கிதாப் ரிசாலா அதுல மாஷா அல்லாஹ் என்ன இமாம் ஆலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹ் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வஃபாத் அலைஹில் பரகாத் அவர்களுடைய ஆதாக்களான அதுமுகளான யஸீதையும் உபைதுல்லாஹ் பின் ஜியாதையும் கர்பலா ஷரீஃப்ல இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன கஷ்டம் கொடுத்த எல்லா இமாம் ஹுசைனுடைய விரோதிகளையும் எதிரிகளையும் லானத்து செய்யறாப்ல இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ். சுயூத்தி இமாம் மாஷா, சுயூத்தி இமாம் மாஷா. அந்த யஸீத அவர் ஆட்சி காலத்துல அவர் பில்டிங் கட்டினார், ரோடு போட்டார், பெரிய தானம் செஞ்சார், தர்மம் செஞ்சார். தான தர்மம் எல்லாம் தான் செய்யறாப்ல. பெரிய கோடீஸ்வரன் தனக்குன்னு ஒண்ணுமே சேர்த்து வைக்காம தான் வாழ்ந்துட்டு போனாப்ல. யாரு? டாடா. ரத்தன் டாடா என்ன பெரிய சஹீதான், பெரிய சஹீதான். ரத்தன் டாடாவோட ஹிஸ்டரியை படிச்சு பாரு. மஹப்பத்துக்கு அந்த ஆள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா? மஹப்பத்துக்கு, நாகிசான மஹப்பத்துக்கு. ஒரு பொண்ணை லவ் பண்ணி லவ் சக்சஸ் ஆகல, அதனால ஆயுள் முழுக்க கல்யாணமே முடிக்கல. மஹப்பத்துக்கு அந்த ஆள் எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காப்ல. நாகிசான மஹப்பத், நாகிசான மஹப்பத், துனியவியான மஹப்பத். ஆனா என்ன இங்க விஷயம் என்ன? சரி அது சக்சஸ் ஆகல, இனிமே நம்ம
ஜனங்களுக்காக வாழ்ந்துட்டு போலான்னு சொல்லி மக்களுக்காக வாழ்ந்துட்டு போயிட்டாப்புல. எல்லாரும் கார் வாங்க 1,00,000 ரூபாய்க்கு காரை என்ன போட்டாப்புல. அதால பெரிய லாஸ் ஆனிச்சான். டாடா கம்பெனி லாஸ் ஆனாலும் பரவாயில்லை, எல்லா மக்களும் கார் ஓட்டணும் சொல்லி எவ்வளவு பெரிய நல்ல எண்ணம். அது எல்லாத்துக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்? களிமா சொல்லாத காரணத்தால துனியாலே அஜ்ர் அல்லாஹ் கொடுத்துட்டான். துனியாலே அல்லாஹ் அஜ்ர் கொடுத்துட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்தால சொல்லிட்டு மௌத்தா போயிருந்தா பர்ஸகலையும் மாஷாஅல்லாஹ் கபர்லையும் அல்லாஹ் பெரிய அஜ்ர் ஹஸனாத் கொடுப்பான். அது சொல்லாத காரணத்தால துனியால அல்லாஹ் கொடுத்துட்டான். அப்ப இங்க என்ன அஹ்லு பைத் அத்தாஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குல்மு செஞ்ச யஸீத பில்டிங் கட்டாப்ல அவர் ரோடு போட்டாப்ல என்ன நினைச்சா அப்படி சொன்னா யஸீதுக்கு வகாலத் வாங்கக்கூடிய யஸீத் அபுதரா போயிட்டான். அவன் அபுதர். ஆனா அபுதரா போன யஸீதுக்கு சம்பந்தமே இல்லாத யஸீதுக்கு தக்க வாரிசாதின்னு பேசிட்டு இருக்கிறான் பல பேர். அபுதரா போன யஸீதுக்கு என்ன சில பேரு அவனோட வாரிசாதிக்கு யஸீதுக்கு வகாலத் வாங்கி பேசுறான். ரயீசுல் முஹக்கிகீன் ஷைኹல் ஹிந்த் அல்லாமா முஹத்திஸ் ஷா அப்துல் ஹக் தஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி வாசிஅ அவர்கள் தக்மீலுல் ஈமான் ஒரு கிதாப் எழுதுறாங்க. தக்மீலுல் ஈமான் கிதாப் பேரு தக்மீலுல் ஈமான்ங்க. அது பிரிண்டர்ல உண்டு. ஆலமுல் கைபுல உள்ள விஷயத்தை நான் பேசல. இன்னைக்கு பிரிண்டர்ல உண்டு தக்மீலுல் ஈமான். அகீதாவுடைய கிதாப் அது. முஹத்திஸ் ஷா அப்துல் ஹக் தஹ்லவி அவங்கள அறியப்படாதது யாரும் கிடையாது. 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஹரமைனி ஷரீஃபைன்ல முஹத்திஸ் அப்துல் ஹக் தஹ்லவியுடைய துலபாக்கள் ஸ்டூடண்ட்ஸ் மாஷாஅல்லாஹ் அவங்க படிச்சவங்க ஆயிரக்கணக்கான பேர் உண்டு மாஷாஅல்லாஹ் ஹரமைனி ஷரீஃபைன். அந்த முஹத்திஸ் அப்துல் ஹக் தஹ்லவி ரலியல்லாஹு அன்ஹு தக்மீலுல் ஈமான்ல மாஷாஅல்லாஹ் யஸீத் என்ன காஃபிர்னு சொல்றாங்க மாஷாஅல்லாஹ். என்ன சொல்றாப்ல சொல்லுங்க வேகமா பயப்படாதீங்க. காஃபிர்னு சொல்றாப்ல யஸீத். புரிஞ்சா? நான் ஜிம்மதாரியா சொல்ற மாசா தக்மீலுல் ஈமான் நீ பார்க்கல, நான் பார்த்திருக்கேன் மாசா. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இந்த விஷயம் அல்லாஹ் உன்கிட்ட கேட்டா நான் ஜவாப் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். ஆகையால என்ன ஒன்னும் ஹவ்வா தேவை மாஷா அல்லாஹ். என்ன தக்மீலுல் ஈமான்ல ரயீசுல் முஹக்கிகீன் முஹத்திஸ் அப்துல் ஹக் தஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் யஸீத் என்ன சொல்றாப்ல காஃபிர்ங்கறாப்ல மாஷாஅல்லாஹ். அதுக்கு மாஷாஅல்லாஹ் என்ன காரணங்கள் எழுதுறாப்ல. அஹ்லு பைத் அத்தாஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மட்டும் அதுவல்ல, நம்முடைய ஆறையின் தாயான உம்முல் முஃமினீன் சையதா ஆயிஷத்து துஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்மா ஆயிஷா நாயத்துக்கு அவன் அது ஆயிஷா நாயத் அவன் வேதனிச்சவன். ஆயிஷா நாயத்துக்கு அதிகத்து கொடுத்தவன். காரணம் என்னன்னு சொன்னா ஆயிஷா நாயத்தை அவன் கல்யாணம் முடிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ண மாதல்ல. உம்முல் முஃமினீனை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன வஅஸ்வாஜுஹும் உம்மஹாத்துஹும் அப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூமின்களான நம்முடைய ஆரியர் தாயினை அல்லாஹ்வா நமக்கு உம்மாவாக்கப்பட்ட நாயகத்துடைய பரிசுத்தமான தெய்வீக திவ்ய திருமேனியோடு ஒட்டி உறவாடிய உத்தமியாக சித்திகத்துல் உல்யாவான 18 ஆயத்து ஷரீஃப் சூரத்து நூர்ல எந்த நம்முடைய தாயை பத்தி அல்லாஹ் மதுவ செய்றானோ அந்த தாய் உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத அலைஹில் பரக்காத் மின்ஹா ஜஅலத் ஆமீன். அவர்களை மாஷாஅல்லாஹ் கல்யாணம் முடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ண மாஷாஅல்லாஹ். ஆயிஷா செய்தி கேள்விப்பட்ட ஆயிஷாவை லானத்து செஞ்சாங்க மாஷாஅல்லாஹ். தக்பீருல் ஈமான் மாஷாஅல்லாஹ் முஹத்திஸ் அப்துல் ஹக் தஹ்லவி தக்பீருல் ஈமான் கிதாப் மாஷாஅல்லாஹ் தக்பீருல் ஈமான் மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா سيدنا أبو الكبير فاين آية ورس مبارك بركة கொண்டு மாஷாஅல்லாஹ் என்ன மிகப்பெரிய ஹக்கையும் பாத்திலையும் நமக்கு அல்லாஹ் தெரியப்படுத்தி கொடுக்கிறார் மாஷாஅல்லாஹ். சில பேர் என்ன இந்த விஷயங்களை சும்மா சாதாரணமா கடந்து போயிடாப்ல. சாதாரணமா கடந்து போற விஷயம் அல்ல, சாதாரணமா கடந்து போற விஷயம் அல்ல.
ஒரு முறை மாஷா அல்லாஹ் சஹாபாக்கள் கேட்டாங்க நாயகத்தை, நாயகமே தாங்களுக்கு அல்லாஹ்வுடைய படைப்புல பிரியமான ஒரு படைப்பு இது மாஷா அல்லாஹ். அது கண்மணி நாயகம் திருவாயால என்ன அதுக்கு பதில் சொன்னாங்க, ஜவாப் சொன்னாங்க, நாயகம் அல்லாஹ்வுடைய படைப்புல எனக்கு ரொம்ப பிரியமானது ஆயிஷான்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷான்னு சொன்னாங்க மாஷா அல்லாஹ். நாயகமே அல்லாஹ்வுடைய படைப்புல தாங்கள் ரொம்ப ரொம்ப வெறுக்கிறது எதுன்னு கேட்டாங்க சஹாபாக்கள். அதுக்கு நாயகம் ஜவாப் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய படைப்புல அல்லாஹ்வும் நாம் ரொம்ப ரொம்ப வெறுக்கிறது. சரி அலி நாயகத்தை காட்டு, அலியே தங்களுடைய ஜபஹத் ஷரீஃப்ல உங்கள் முபாரக்கா நெத்தியில கூறிய ஆயுதத்தை பாய்த்து உங்களுடைய தபு ஷரீஃபால் உங்கள் தாடியை நனைய வைப்பான அந்த உங்களை கத்தல் செய்யற காத்து இருக்கிறான அவன் தான் அல்லாஹ்வுடைய படைப்புல ரொம்ப ரொம்ப அல்லாஹ்க்கும் வெறுப்பானவன், எனக்கு அவன் என்ன வெறுப்பானவன். அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சாங்க. அப்ப நாயகத்தால என்ன ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப ரொம்ப பிரியமான நாயகத்துடைய அருமைத்தின துணைவியும் மனைவியும் நம்முடைய ஆரோக்கிய தாயுமான ஆயிஷா நாயகத்தை டிஸ்டர்ப் பண்ணவன் யஸீத் லஅனத்துல்லாஹி அலைஹி. ஆயிஷா நாயகியை டிஸ்டர்ப் பண்ணவன் மாஷால். ஆயிஷா உம்முல் மூமினீன் டிஸ்டர்ப் பண்ணவன குர்ஆனுக்கு எதிராக என்ன யஸீதுல பாஷை எதுங்க, யஸீதுல பாஷை எது, யஸீதுல இங்கிலீஷ்காரனா சொல்லுங்க பாவா, அரபி இல்ல யஸீத் என்ன பிரெஞ்சா பேசணும், ஸ்பானிஷா, போலிஷா, ஸ்வீடிஷா, அரபி தான் மதர் லாங்குவேஜ், இது அரபி தான் மதர் லாங்குவேஜ். அஸ்வாது உம்மஹாத்து சூரத்துல் அஹ்ஸாப்ல உள்ள அந்த ஆயத்தை அவன் கேட்டு இருக்க மாட்டான், அவன் காதுல விழுந்தே இருக்காது. அப்ப அல்லாஹ்வுடைய கலாமை அவன் என்ன குர்ஆனுக்கு அவன் முரணாக செயல்பட்டவன், குர்ஆனுக்கு அவன் முரணாக செயல்பட்டவன், குர்ஆனுக்கு எதிராக செயல்பட்டவன். புரியுதா? குர்ஆனுக்கு ஆப்போசிட்டாக செயல்பட்டவன். அல்லாஹ் குர்ஆன்ல நாயகத்துடைய பரிசுத்தமான திருவதனத்தோடு ஒட்டி உறவாடிய உத்தமிகளான நம் ஆரோக்கிய தாய்மார்களான உம்மஹாத்துல் மூமினீன்களை பத்தி அல்லாஹ் எந்த அளவுக்கு பதில் செய்யறான், அந்த உம்மஹாத்துல் மூமினீன்களுடைய கல்பு ஷரீஃபை என்ன வேதனைப்படுத்திய கொடியவன். அந்த லஅனத்துல்லாஹி அலைஹி போய் ஒரு ஆள் என்ன அவர் ஆக்சுவலி அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு பேசினா அவன் யாரு? மனித ரூபத்துல உள்ள இப்லீஸ், மனித ரூபத்துல உள்ள இப்லீஸ் ஷைத்தான். புரிஞ்சா? ஷைத்தான்ற ஃபேமிலி கூட என்ன நல்லா இருக்குது, அதோட மோசமானது. ஏன்னா தஃப்சீர் குர்துபில மாஷா அல்லாஹ் இமாம் குர்துபி ஒரு சம்பவம் எழுதுவாங்க, ஹதீஸ் ஷரீஃப். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் என்ன அறிவிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட மதீனா முனவ்வராக்கு வெளியில ஒரு கரியால ஒரு சமயத்துல இருந்தோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி ஒரு வயசான ஒரு ஆள் கம்பு ஊண்டிட்டு வந்தார், ஷேகுல் கபீர். ஒரு மனுஷன் வர்றார் ரசூலுல்லாஹ் பார்க்கிறது. அப்படி வரும்போது என்ன நாங்கெல்லாம் நினைச்சோம் ரொம்ப வயசான ஆளாகிறாரு, எத்தனை வயசா இருக்குமோ. யார் சொல்றா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. வந்த மனுஷனை பார்த்து நாயகம் கேட்டாங்க, ஏ ஜின், இது ஓ ஜின்னே, நீ ஜின்கள்ல எந்த குடும்பத்தை சார்ந்த ஆளுன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கெல்லாம் பெரிய ஷாக்கா இருக்கு, என்னடா இது மனுஷன் தோற்றமா இருக்குது, நாயகம் ஜின்னுன்னு கூப்பிடுறாங்களேன்னு சொல்லி. உடனே மாஷா அல்லாஹ் என்ன அந்த ஜின்னு சொன்னச்சு, நாயகமே நான் மாஷா அல்லாஹ் என்ன என் பேரு ஹாம், ஹாம் பின் ஹீம் பின் லாகேஷ் பின் இப்லீஸ் நாயகமே சொன்ன. இப்லீஸ் மவ லாகேஷ், லாகேஷ் மவ ஹீம், ஹீம்ல புள்ள ஹாம், ஹாம் பின் ஹீம் பின் லாகேஷ் பின் இப்லீஸ். தஃப்சீர் குதுபி, இமாம் குதுபியுடைய தஃப்சீர் மஸர். ஹாம் வந்த ஜின்னு பேர், அது வாப்பா ஹீம், அதுல வாப்பா லாகேஷ், அது வாப்பா இப்லீஸ். இப்லீஸுடைய மகன்ற மகன். புரிஞ்சா?
இப்லீஸ் குடும்பத்தில் கூட என்ன நல்ல ஆட்கள் இருக்குது. இப்லீஸ் குடும்பத்தில் கூட இப்லீஸ் ஃபேமிலியில கூட நல்ல ஆளுங்க இருக்கு. நாயகம் கேட்டாங்க, ஆமா என்ன எப்படி உனக்கு தெரியும்? அப்ப ஹாம் சொல்லுச்சு, நாயகமே என்ன தாங்கள் மாசால என்ன தங்களுடைய மதுக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க புள்ள ஷீஸ் நபிட்ட பேசும்போது நான் தங்களை பத்தி தெரிஞ்சுட்டேன் நாயகமே. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷீஸ் நபிட்ட சொன்னாங்க, மகனே அல்லாஹ் என்னுடைய நெத்தியில வச்சிருக்கிற அவனுடைய நூறான காத்தமுன் நுபுவத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய ஜபஹத்துல இருந்து ஒரு ஜபஹத்துக்கு அல்லாஹ் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறான். நீ அல்லாஹ்வுடைய நூற நெத்தியில ஹாமிலாகிட்டு இருக்கிற, நீ ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு மகனுக்கு நல்லொழுக்கத்தை பத்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தல்கீன் பண்ணாங்க. அப்ப மாஷா அல்லாஹ் இந்த ஜின் என்ன அது மூலமா நான் கேட்டுக்கிட்டேன், தம்பி ஒழுங்கா இருக்க குட்டியை மூடி விட்டார் என்ன முட்டை மூடி விட்டார். மாஷா அல்லாஹ் என்ன அது மூலமா நான் கேட்டுக்கிட்டேன்னு சொன்னேன். உடனே மாஷா அல்லாஹ் அப்போ நாயகம் கேட்டாங்க, சரி அப்படி யார்கிட்ட இஸ்லாம் ஆயிட்டே? நான் ஆமா நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையே நான் இஸ்லாத்தை பெற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நூஹ் நபியை பார்த்தேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தேன், இப்படி எல்லா அம்பியாக்களையும் பார்த்தேன். அது பெரிய கதை சொன்ன எல்லா அவருடைய லைஃப்ல உள்ள எல்லா விஷயத்தையும் சொன்னிச்சு. நாயகம் மாஷா அல்லாஹ் கலிமா ஷஹாதத் சொல்லி கொடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஹாமிட்ட சலாமத் ஹையத்தாக்கி விட்டுருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சலாத்தையும் வந்து சொல்லுச்சு. 10 சூரத்து நாயகம் குர்ஆன் ஷரீஃப்ல அந்த ஹாம கொடுத்து விட்டாங்கன்னு இமாம் குர்துபி எழுதுறாங்க. மாஷா அல்லாஹ். அப்ப இப்லீஸ் குடும்பத்துல கூட இப்படி நல்ல ஆட்கள்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு மனுஷ ஜாதியில என்ன இப்லீஸை விட கேடு கட்ட இப்லீஸுக்கே தெரியாத ஷர்ரையெல்லாம் சொல்லி கொடுக்கறவன்னா இன்னைக்கு என்ன தன்னை ஆலிம்னு சொல்லிட்டு இருக்கிறான். யஸீதை மது செஞ்சு கொண்டு ஹாரிசியா இருந்ததா பரவாயில்லை, நாசிபியா இருந்ததா பரவாயில்லை, இவனை எதிர சேர்க்கிறதுன்னு தெரியல. சுன்னின்னு சொல்றான், அந்த பெரிய அங்க பெரிய கிதுபனே கிதுபு, பொய்யிலே பொய். சுன்னத்து ஜமாஅத்துடைய போர்வையில் இருந்துட்டு மாஷால். அப்போ எல்லா விஷயத்திலையும் ராசி இமாம நம்ம எடுக்கணும், ராசி இமாமியங்களை பின்பற்றணும், ஐமத்தியங்களை பின்பற்றணும். எல்லாத்துக்கும் ஐமத்தி எத்தனை விஷயத்துக்கு பகுந்து ராசி இமாம் எடுக்கிற ஆட்கள் இந்த விஷயத்துல ஏன் ராசி இமாம் எடுக்கல? ராசி இமாம் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய நாலே ஷரீஃப்ல அதுபக்கர் செஞ்சவனே காஃபிரா போயிடுவான்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ்வுடைய திருமகனையும் ரசூலுல்லாஹ்வுடைய திரு துணைவியையும் என்ன ரெண்டு பேருக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்க. இவன் எந்த அளவு காஃபிரா போவான், எத்தனை மடம் குஃப்ர்ல போவான், அது ஏன் தெரியல? இப்ப மாஷா அல்லாஹ் என்ன இஸ்லாம்ங்கற பேர்ல ஏதோ நடந்துட்டு இருக்குது. மாஷா அல்லாஹ் இஸ்லாம் அஹ்லு பைத் அத்ஹாரத ஹக்கா இருக்குது. மாஷா இஸ்லாம் இந்த ஹக்கா இருக்குது, அஹ்லு பைத் அத்ஹாரத இருக்குது. மாஷா அல்லாஹ் இஸ்லாம் கௌசுலானது இருக்குது. மாஷா அல்லாஹ் இஸ்லாம் खादिगान இருக்குது. மாஷா அல்லாஹ் இஸ்லாம் சையத்னா அஹ்மத் கபீர் ரிஃபாயினாத் இருக்குது. மாஷா அல்லாஹ் இஸ்லாம் खाजा பஹாவுதீன் நக்ஷபந்தி இருக்குது. மாஷா அல்லாஹ் இஸ்லாம் ஸஹாபுதீன் ஸஹாபதி இருக்குது. மாஷா அல்லாஹ் இஸ்லாம் खाजा பம்தான் நவாஸ் இருக்குது. மாஷா அல்லாஹ் இஸ்லாம் கபல ஆலம் பாதுஷா இருக்குது. மாஷா அல்லாஹ் இஸ்லாம் காதர் அவுலியா இருக்குது. மாஷா அல்லாஹ் இஸ்லாம் மௌலானா புகாரி இருக்குது. மாஷா அல்லாஹ் ஹக்கான இஸ்லாம் அங்க இருக்குது. மாஷா அல்லாஹ் ஆலிம்கள் சொல்லக்கூடியவர் என்ன தன் நிலை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துல தரீகான்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன கண்டும் காணாமல் ஒரு காதல வாங்கி மறு காதல விட்டுட்டு என்ன தனக்கு சம்பந்தம் இல்லாம தன் முரீதுகளுக்கு ஏதோ விஷயம் சொல்லி கொடுத்து ஹான்னு சொல்லு ஹக்குன்னு சொல்லு ஹூ இதே நாளைக்கு அல்லாஹ் கேட்குவான். இதே நாளைக்கு அல்லாஹ் கேட்குவாங்க. ஹா சொன்னியா ஹூ சொன்னியா ஹக்கு சொன்னியான்னு சொல்லி ஹா ஹூ ஹக்குக்கெல்லாம் எப்போ வேல்யூவேஷன் இருக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்துல அஹ்லு பைத் தஹார் மஹப்பத்துல சஹீஹா இருந்தா தான் எல்லா ஹாவுக்கு ஹூக்கு ஹக்குக்கு வேல்யூ இருக்குது. இல்லாட்டி என்ன எல்லாம் காலாவதியா இருக்கணும். ஒரு வேல்யூவேஷன் கிடையாது, ஒரு வேல்யூவேஷனும் கிடையாது. இப்போ மாஷா அல்லாஹ் என்ன ஹக்கான தீனுல் இஸ்லாத்தை ஹயாத்தாக்கிய அஹ்லு பைத் அத்ஹார் வாரிசுகள்ல மிக மிக முக்கியமானவர்கள் சுல்தான் வாரிஃபின் தாஜுல் முகர்ரபீன்
சையதுனா அஹ்மத் அல்-கபீர் ரிஃபாய் நாயகம் அவர்கள் மாஷா நமக்கு என்ன நசீஹத் கொடுக்குறாங்க. ரிஃபாய் நாயகம் நீ வழி தவறாம இருக்கணுமா, அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை நீ பெற்றுக் கொள்ளணுமா, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொன்ன இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அந்த இஸ்லாம் நீ இஸ்திகாமத்தா இருக்கணுமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவோட ஈமான்ல நீ என்ன கவியா இருக்கணுமா, மூணு விஷயத்தை புரிஞ்சுக்க. ரிஃபாய் நாயகம் திருவார் ஒன்று மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வை நீ எந்த அளவுக்கு பயப்படுறியோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வோட ரசூலை நீ மாஷா அல்லாஹ் முஹப்பத் செய்ய. மாஷா ரசூலுடைய முஹப்பத்துல தான் அல்லாஹ்வை நீ பயப்படுறது உண்மையாகும். மாஷா அல்லாஹ்வுக்கு நான் பயப்படுறேன், அல்லாஹ்வுக்கு நான் அஞ்சுறேன்னு சொல்றது என்ன, ரசூலுடைய முஹப்பத்தை கொண்டு அது என்ன உண்மை நிலை அடையும். மாஷா ரசூலுடைய முஹப்பத் இல்லாத என்ன அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன்னு சொல்றது பொய்யா போயிடும். அப்ப அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்றதுக்கு ரசூலுடைய முஹப்பத்தில் இருக்கு. ரசூலை நீ இஷ்டப்படுறதுங்கிறது ரசூலுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய முஹப்பத்தில் இருக்கு. அஹ்லு பைத் அத்ஹார் சையதா ஃபாத்திமா நாயி, சையதுனா அலி நாயி, சையதுனா ஹசன் நாயி, சையதுனா ஹுசைன் நாயி, அஹ்லு பைத் அத்ஹார். மாஷா அது மாதிரி உம்மஹாத்துல் முஃமினீன் அஹ்லு பைத். மாஷா அவங்க கராபத் ரசூல் தான் அஹ்லு பைத் தான். மாஷா ரசூலுடைய முஹப்பத் வைக்கிறதுங்கிறது ரசூலுடைய அஹ்லு பைத் அத்ஹார் மூலமா அது என்ன அஹ்லு பைத் அத்ஹார் முஹப்பத் வைக்கும்போது ரசூலை முஹப்பத் வைக்கிறது உறுதியாகும். மாஷா இதெல்லாம் உனக்கு சாத்தியமாகும்னா சஹாபாக்களை ரோல் மாடல் ஆகும். சஹாபாக்கள் ரோல் மாடல் ஆகும். மாஷா அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பாருங்க, அவனோட வாழ்க்கை எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் முஹப்பத்தில் இருந்துச்சு, அஹ்லு பைத் அத்ஹார் முஹப்பத்தில் இருந்துச்சு. மாஷா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பயான் செய்றமே, உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுறான், ரசூலுல்லாஹ்வுடைய திருவாக்கு இருக்குது. உமர் நடந்த பாதையால சைத்தான் நடக்க பயப்படுறான், வேற பாதையில உமர் ஒரு பாதையில நடந்தா சைத்தான் மறு பாதையில போறான். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அஹ்லு பைத் அத்ஹார் முஹப்பத்தில் எப்படி இருந்தாங்க. மாஷா உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதியா இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதியாக இருக்கிறாங்க, ஆட்சியாளர் கலீஃபாவா இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய புள்ள அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கும் இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இமாம் ஹுசைனும் அப்துல்லா பின் உமரும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு டிஸ்கஷன். ரெண்டு பேரும் சின்ன குழந்தைகள் தான், அவ்வளவுதான், பச்சை பிள்ளை இல்ல, ஒரு அளவுக்கு மாஷா அல்லாஹ் பெரிய பிள்ளைகள் டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு மாஷா அல்லாஹ் என்ன ஒரு 10-12 வயசு மாதிரி பிள்ளை, பெரிய படம் வயசு. அப்துல்லா பின் உமர் வயசுல மூத்தவங்க, நான் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை. பேசிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அப்துல்லா பின் உமர் கேட்டாங்க, ஹுசைன் நான் யார் தெரியுமா, खलीफा अमीरुल मोमिनीन उमर इब्न खत्ताबுடைய புள்ளனா அன்னு சொன்னாப்ல அப்துல்லா பின் உமர். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இப்னு உமர் நான் யார் தெரியுமா, ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி புள்ள. மாஷா என் வாப்பாடு அடிமைதான் கொட் வாப்பா. மாஷா அல்லாஹ் என் வாப்பாடு அடிமை சர்வன்ட் தான் வாப்பா சொன்னாங்க இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். இத கேட்டவனே கூட்டத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, சிறுவர்கள் தான். அப்துல்லா பின் உமருக்கு ரொம்ப மனசு இதாயிடுச்சு. நேரா வாப்பாட்ட போனாங்க, நான் வாப்பாட்ட அப்படி சொல்ல போறேன். அப்ப எல்லாரும் தகிதான் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை தானே, வீட்டுக்கு ஓடிடுவாங்கன்னு சொல்லி நான் ஹுசைன் பாப்பா வரட்டும் மாஷா என்ன நிக்கிறாங்க. மாஷா அதுதான் ஹுசைன். அதுதான் ஹுசைன் வாப்பா வரட்டும். ஒரு வாப்பாட்ட சொன்னாங்க, வாப்பா ஹுசைன் உங்களை அவர் ஜத்துல் கரீமுடைய அடிமைன்னு சொல்லி சொல்றாரு. மாஷா கேட்ட உடனே அப்படியே சொன்னாங்க. ஹுசைன் உமர் ஓடி வந்தாங்க, ரொம்ப வேகமா வந்தாங்க. கிதாபில் எழுதுறாங்க மாஷா அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு மேல போட்டுட்டு ஷாடு கீழே விழுந்துருச்சு. அது கூட அவங்க என்ன எடுக்கல, கவனிக்காம அந்த அளவுக்கு ஸ்பீடா வந்தாங்க. மேல வந்தவங்க என்ன செஞ்சாங்க, நேரா வந்து இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கரத்தை பிடிச்சாங்க, நேரா முவாஜஹத் சொல்லிட்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பௌத்த கை கொண்டு வந்தாங்க. கொண்டு சொன்னாங்க, செய்தி யா ரசூலுல்லாஹ்
தங்களுடைய கபுதல் கரீமான ஹுசைன் தங்களுடைய அபுது அடிமை என்ன சொல்லிட்டார்கள நாயகமே. இந்த உமரை தாங்கள் மாசால என்ன தங்களுடைய திருமகனுடைய வஜ்ஹுல் கரீமுக்காக இந்த உமரை தங்கள் அடிமையாக தாங்கள் கபூல் செய்துங்க சொல்லுங்க. கபூல் செஞ்சுட்டு யா ரசூலுல்லாஹ் தங்களுடைய திருமகன் திருவாயால சொன்னது நாயகமே உமர் தங்களுடைய அடிமைன்னு சொல்லி நாயகமே உமர் தங்களுக்கு அடிமையா மாசால என்ன இந்த உலகத்துல இருக்கணும், நாளைக்கு ஆகிரத்திலையும் உமர் தங்களுடைய அடிமையாக இருக்கணும் யா ரசூலுல்லாஹ். நாயகமே உமருக்கு அந்த அந்தஸ்து இல்லா கண்டியும் தங்களுடைய இப்னுல் கரீம் ஹுசைனுடைய லிசானு ஷரீஃபால வந்த அந்த கவுல் ஷரீஃப ஹுசைனுடைய வஜ்ஹ் ஷரீஃபுக்காக தாங்கள் கபூல் செய்துங்க நாயகமே சொல்லி மாஷாஅல்லாஹ் என்ன அத மடக்கி 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 சொல்லி மாஷாஅல்லாஹ் கதறி அழுதாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டுமல்ல கலமும் வரக்கும் பெண்ணும் பேப்பரும் கொண்டு வர சொல்லி மாஷாஅல்லாஹ் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் திருக்கத்து கொடுத்து அல்லாஹ் இப்னு ரசூலே ரசூலுடைய திருமகனே நான் தாங்கள் ஜெத்துல் கரீமுடைய அடிமைன்னு சொல்லி எழுதி தாங்க எழுதி கேட்டாங்க. எழுதி தாங்க கேட்டாங்க மாஷாஅல்லாஹ். இமாம் அலி மகாம் சுல்தான் ஷஹதா அல் முஜ்தபல் கர்பலா மலிகுல் கௌனைன் வ ஸகலைன் கவுன ரஹ்மத்துல் ஆலமீன் மஹ்பூப் ரப்பல் ஆலமீன் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்காரதால மாஷாஅல்லாஹ் எழுதி கொடுத்தாங்க மாஷாஅல்லாஹ். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு காலமெல்லாம் ஆயுள் காலமெல்லாம் பத்திரமா வச்சிருந்தாங்க. ரூஹ் ஷரீஃப் போது ஷஹீத் ஆயிட்டாங்க. ஷஹீதாவி சில தினங்களுக்கு பிறகு ஷஹீதானது துல்ஹஜ் மாசம் 26 இன்திகால் வஃபாத் முஹர்ரமுல் ஹராம் 1 வஃபாத் ஆகுற அன்னைக்கு அப்துல்லாஹ் பின் உமருடைய மடியில உமர் ரலியல்லாஹுடைய தலை இருக்குது. மகானபா சொன்னாங்க மகனே என் தலையை மாஷாஅல்லாஹ் தலையில இறக்கி வை மாஷாஅல்லாஹ், என் தலையை தலையில இறக்கி வை மாஷாஅல்லாஹ். என் ரப்பு மாஷாஅல்லாஹ் என்ன நான் தரையில கிடக்கிறத பார்த்து என் மீது ரஹ்மத்து காட்டுவான் மாஷாஅல்லாஹ். உன் மடியில என் தலை இருக்கும்போது நான் சுகமா படுத்திருக்கிற மாதிரி இருக்குது. நான் நிலத்துல கிடக்கும் போது என்ன என் ரப்பு பார்த்து அவன் ஹபீபுல் ஆலத்துடைய அடிமை தரையில கிடக்கிறத பார்த்து என்ன என் மீது என் ரப்பு ரஹ்மத் காட்டுவான் மாஷாஅல்லாஹ். இறக்கிய நக்கீர கொடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகனே ஹுசைன் இப்னு அலி எழுதி கொடுத்த சீட் இருக்குது மாஷாஅல்லாஹ். என்னை வசூல் செஞ்சு கஃன் செய்யும் போது என் சதர் கஃனுக்குள்ள அந்த சீட்டை வச்சிருக்க மாஷாஅல்லாஹ். கஃனுக்குள்ள சீட்டை வச்சிருக்க மாஷாஅல்லாஹ். யாருடைய வசியத்து? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அஹ்லு பைத் அத்தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப்ல குலஃபாய் ராஷிதீன் ஒரு ஆயத்துல குர்ஆன் ஷரீஃப்ல ஏறத்தால அல்லாமா இமாம் அல் அரூஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க 18 ஆயத்து அல்லாஹ் உமர் ரலியல்லாஹுக்காக என்ன நாசிக் மன்சூக்ல 18 ஆயத்து குர்ஆன் ஷரீஃப்ல உமர் ரலியல்லாஹுக்காக அல்லாஹ் மன்சூக் இருக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். ஒரு ஆயத்து நாஸில் ஆகும். உமர் ரலியல்லாஹு நினைக்குவாங்க இந்த ஆயத்து இப்படி வந்திருந்தா எப்படி இருக்கும். உமர் ரலியல்லாஹு எதை நினைச்சாங்களோ அப்படியே அல்லாஹ் அந்த ஆயத்தை மாத்தி அடுத்த அல்லாஹ் ஆயத்தை நாஸில். உமருடைய கல்பு ஷரீஃப்ல வந்த அந்த ஹியாலுக்கு என்ன அர்ஷுல் கரீம்ல அந்த அளவுக்கு இஸ்ஸத் இருந்துச்சு மாஷாஅல்லாஹ். அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னுல் கரீம் ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை நாம சொல்லும்போது மாஷாஅல்லாஹ் அந்த இப்னுல் கரீமுடைய வஜ்ஹ் ஷரீஃப் பரக்கத்தை கொண்டு தன்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமையாக கபூல் செய்து கொள்ள வேண்டும் சொல்லி மாஷாஅல்லாஹ் முவாஜஹத்துல் கரீம்ல இருந்து கண்ணீர் சிந்தி கதறி அழுகுறாங்க மாஷாஅல்லாஹ். அந்த அஹ்லு பைத் அத்தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாக்கள போய் ஒருத்த மஜ்லிஸ் செய்றான்னு சொன்னா அவ இருந்த இடத்திலேயே அல்லாஹ்வுடைய லஅனத் இறங்கும். அவ இருந்த இடத்துல அல்லாஹ்வுடைய லஅனத் இறங்கும். அவனை யார் சிநேகித்தானோ இமாம் அல்லாமா காது இயாத் ஷிஃபாவுடைய முஸன்னிஃப் காது இயாத் சொல்றாங்க யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருத்த ஹுர்மத் கேடு செய்தானோ ரசூலுல்லாஹ்வுடைய இஸ்ஸத்துக்கு யார் முகாலிஃபத் பேசினானோ அவன் காஃபிராக விடுவான். அவனை காஃபிர்னு சொல்றத யாராவது பார்த்து என்ன தடித்த வார்த்தையை சொல்றீங்களே, கனமான வார்த்தை சொல்றீங்களே, அப்படியே சொன்னீங்க லேசா சொல்லிருக்கலாமே, அப்படி சொன்னவனும் காஃபிரா போவான்னு சொல்றாங்களோ அல்லாமா காது இயாத்
சுன்னத் ஜமாத்துடைய ஆயிமத்தின்கள் இவர்மா ஹாரிஜி அல்ல, நாசிபி அல்ல. நம்ம அஹ்லு சுன்னத் ஜமாத்தை லேபிள ஒட்டிக்கிட்டீங்கன்னா சுன்னின்னு சொல்லிட்டு மாஷா அஹ்லு சுன்னத் ஜமாத்துடைய அகீதாவுக்கும் இஅ்திகாதுக்கும் முகாலிஃபின்களா இருக்கிறவனை எல்லாம் தாழ்வுக்கு வச்ச என்னாவும் வச்சவனுக்கு துனியாவும் பர்பாத் ஆகுது, ஆகிரத்தும் பர்பாத் ஆகுது. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். அப்ப அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுல்தான் ஆரிஃபின் தாஜுல் முகர்ரபீன் சைஃபுல்லாஹ் சைஃப் ரசூலுல்லாஹ் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயத்துடைய வாதத்தும் இனாயத்தும் ஹிமாயத்தும் ரிஃபாய் நாயம் அவர்கள் எந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அவர்கள் ஹயாத்தாக்குனாங்களோ அந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்ல ரிஃபாய் நாயத்துடைய அகீதாவுல ரிஃபாய் நாயத்துடைய இஅ்திகாதுல சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயுடைய இஅ்திகாதுலயும் அகீதாவுலயும் மஹப்பத்திலையும் மஹியத்திலையும் துனியாவிலும் ஆகிரத்திலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நம்முடைய அஹலையும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய நம்முடைய நஸ்லையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கபூல் செய்து தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சயூதீன அல்லாஹ் பிஃضலிஹி வ ரசூலுஹு ஹஸ்புனல்லாஹு சயூதீன அல்லாஹ் பிஃضலிஹி வ ரசூலுஹு ஹஸ்புனல்லாஹு சயூதீன அல்லாஹ் பிஃضலிஹி வ ரசூலுஹு خمسة نطفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة بخمسة نطفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة بخمسة أطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة إلهي فحق بني فاطمة كبر قولي ما كني خاتمة اگر دعوت مرد کنی در قبول منو دست دامان آل رسول ملاہی بحق بنی فاطمہ کبر قولي ما کنی خاتمہ اگر دعوت مرد کنی ور قبول منو دست دامان آل رسول الہی بحق بنی فاطمہ کبر قولي ما کنی خاتمہ اگر دعوت مرد کنی ور قبول منو دست دامان آل رسول 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 اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى وتصلي عليه